வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி ஒரு பெஸ்ட் ஹெல்த் இன்சூரன்ஸ் நம்ம எப்படி சூஸ் பண்ண போகிறோம். ஏன்னா இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு 40 கம்பெனி இருக்குது. 40 கம்பெனிலையும் வந்து ஒரு யூனிக் பெனிஃபிட்ஸ் எல்லா கம்பெனியும் வச்சுருக்காங்க. அதே மாதிரி ஹெல்த் இஷ்யூஸ் ரொம்ப அதிகமாக இருக்குது. லைக் ஒரு பிபி பேஷண்ட்டாக இருப்பாங்க, இன்சுலின் பேஷண்ட்டாக இருப்பாங்க, ஹார்ட் பேஷண்ட்ஸ். இந்த மாதிரி இருக்கும்போது நம்ம என்ன விஷயத்த ரொம்ப கவனிக்கணும் ஒரு ஹெல்த் இன்சூரன்ஸ் சூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி அப்படின்னு சொன்னால், இது குறிப்பிட்ட சில விஷயத்த நம்ம பார்த்தா போதும், நம்ம ஒரு பெஸ்ட் ஹெல்த் இன்சூரன்ஸ் வந்து நம்ம ஐடென்டிஃபை பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா நெட்வொர்க் ஹாஸ்பிட்டல். ஒரு இன்சூரன்ஸ் கம்பெனி எத்தனை ஹாஸ்பிட்டலோட அவங்க டைப் வச்சுருக்கிறாங்க அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த லிஸ்ட் வந்து அந்த இன்சூரன்ஸ் கம்பெனி உங்களுக்கு கொடுப்பாங்க. நாங்கள் ஒரு 5000 ஹாஸ்பிட்டல் ஆல் ஓவர் இந்தியா நாங்கள் டைப் வச்சுருக்கோம், 8000 வச்சுருக்கோம், 10,000 வச்சுருக்கோம், அவங்களோட லிஸ்ட்டு அவங்க கொடுப்பாங்க. அது ரொம்ப ரொம்ப முக்கியம். பட் அதோட ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ரெகுலராக போகிற ஹாஸ்பிட்டல் அந்த இடத்துல, ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு எக்ஸ் ஹாஸ்பிட்டல் போயிட்டு இருக்கீங்க, ஒய் ஹாஸ்பிட்டல் போயிட்டு இருக்கீங்க, அந்த இடத்துல அந்த கம்பெனி டைப் வச்சிருக்காங்களா அப்படின்றத நீங்கள் பார்க்கணும். ஏன்னா டைப் இருந்தால் மட்டும்தான் நீங்கள் போகும்போது கேஷ்லெஸ் ட்ரீட்மெண்ட், அதை நீங்கள் பணம் கொடுக்க வேண்டாம், இன்சூரன்ஸ் கார்டை கொடுத்துட்டு நீங்கள் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கலாம். சப்போஸ் அங்கே வந்து டைப் இல்லை அப்படின்ற பட்சத்தில் என்ன ஆகும்னா, உங்களுக்கு நீங்கள் ட்ரீட்மெண்ட் எடுக்கலாம், பட் பணம் நீங்கள் தான் கட்டணும். அதுக்கப்புறம் அந்த ஒரிஜினல் பில்ஸை வந்து நீங்கள் கொடுத்துட்டு கிளைம் பண்ணிக்கலாம். அதாவது ரீஎம்பர்ஸ்மெண்ட் அப்படின்ற வேர்டில் நீங்கள் கிளைம் பண்ணிக்கலாம். பெஸ்ட்டுன்னு கேட்டிங்கன்னா கேஷ்லெஸ் போகிறது தான் என்றைக்கும் பெஸ்ட்டு. அதனால் ஒரு இன்சூரன்ஸ் கம்பெனி நீங்கள் சூஸ் பண்ணும் போதே நீங்கள் ரெகுலராக போகிற ஹாஸ்பிட்டலில் அவங்க டைப் இருக்கா அப்படின்னு பார்த்துட்டிங்க அப்படின்னு சொன்னாலே, ஏன்னா அவங்க ஆல் ஓவர் இந்தியாவில் 10,000 இடத்துல வந்து அவங்க டைப் வச்சுருந்துருக்கலாம். பட் நீங்கள் ரெகுலராக போகிற ஒரு 2 ஹாஸ்பிட்டலில் அவங்க டைப் இல்லை அப்படின்னு சொன்னால் உங்களை பொறுத்த வரைக்கும் அது பெரிய பெனிஃபிட்ஸ் கொடுக்காது. நீங்கள் ஃபஸ்ட்டு பார்க்க வேண்டியது நெட்வொர்க் ஹாஸ்பிட்டல். அதாவது நீங்கள் எந்த ஹாஸ்பிட்டல் ரெகுலராக போகிறீங்களோ அந்த ஹாஸ்பிட்டலில் அந்த கம்பெனி நெட்வொர்க் வச்சுருக்காங்களா, அதாவது டைப் வச்சுருக்காங்களான்றதை நீங்கள் முதல்ல அஷ்யூர் பண்ணிக்கணும். ரெண்டாவது, இது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப காமனான விஷயம், கிளைம் செட்டில்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. கிளைம் செட்டில்மெண்ட் அப்படின்னா என்னென்னு சொல்லிடுறேன் உங்களுக்கு. கிளைம் செட்டில்மெண்ட்னா ஒரு 100 கிளைம், எக்ஸாம்பிளுக்கு ஒரு 100 கிளைம் வருது அப்படின்னு சொன்னால் எத்தனை கிளைம் அந்த கம்பெனி ப்ராப்பராக ஃபுல்லாக செட்டில் பண்ணுறாங்க, இல்லைனா வந்து கிளைம் செட்டில் பண்ணுறாங்க அப்படின்ற 2 ஸ்டாட்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். இதுபடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஐஆர்டிஏ வந்து பப்ளிஷ் பண்ணுவாங்க. இதில் 85% மேலே எந்த கம்பெனியாக இருந்தாலும் நீங்கள் சூஸ் பண்ணலாம். அப்போ அந்த கம்பெனியில் வந்து கிளைம் செட்டில்மெண்ட் காமனாக நல்லா இருக்குது. அப்போ உங்கள் பாலிசியை நீங்கள் கொண்டு போகும்போதும் உங்களையும் வந்து பார்த்தீங்கன்னா செட்டில்மெண்ட் ஹையர் ரேஷியோ இருக்கும்னு நம்ம அசியூம் பண்ணுறோம். பெட்டர் வந்து ஒரு நல்ல ஹை கிளைம் செட்டில்மெண்ட் கம்பெனியில் நம்ம இன்சூரன்ஸ் எடுக்கிறது ரொம்ப 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 பெஸ்ட். ஏன்னா ரொம்ப ஃபஸ்ட் விஷயம் பார்த்துட்டு நெட்வொர்க் ஹாஸ்பிட்டல், செகண்ட் வந்து கிளைம் செட்டில்மெண்ட் ரேஷியோ, இது 2 ரொம்ப காமன். தேர்ட் வந்து நீங்கள் பார்க்க வேண்டியதுன்னா, இது வந்து ப்ராடக்ட்குள்ளே போய் தான் நீங்கள் பார்க்க முடியும். சப்லிமிட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. சப்லிமிட்ஸ் அப்படின்னா அளவுன்னு அர்த்தம் உங்களுக்கு. இந்த அளவுனா என்ன, அளவு வந்து எதில் கொடுப்பாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரூம் ரெண்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஹாஸ்பிட்டல் போகிறோம், அந்த ஹாஸ்பிட்டலில் வந்து ரூம் ரெண்ட் சார்ஜஸ் எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா 4,000 ஒரு ரூம் இருக்கலாம், 6,000 இருக்கலாம், 8,000 இருக்கலாம், 10,000 ருபீஸில் கூட இருக்கலாம். பட் அதில் நீங்கள் எலிஜிபிளா, உங்கள் இன்சூரன்ஸ் கம்பெனி ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு 5 லட்ச ரூபாய்க்கு சம் இன்சூர் எடுத்திருக்கீங்க. சில கம்பெனி பார்த்தீங்கன்னா ரூமுக்கு வந்து அளவே கொடுக்க மாட்டாங்க, லிமிட் கொடுக்க மாட்டாங்க. நீங்கள் வந்து எந்த ரூம் வேணாலும் சூஸ் பண்ணிக்கலாம், ஒரு சிங்கிள் ப்ரைவேட் ரூம் அந்த ஹாஸ்பிட்டல் நீங்கள் எது வேணாலும் சூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. சில கம்பெனிங்க வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1% உங்கள் சம் இன்சூரில் வந்து நாங்கள் ஒரு லிமிட் கொடுக்குறோம். அதாவது என்னென்னா 5,000 ரூபாய். இப்போ ரூம் ரெண்ட் வந்து 8,000 ருபீஸ் வச்சுக்கோங்க. ஒரு நாளைக்கு வந்து ரூம் ரெண்ட் 8,000 ருபீஸ் அப்படின்னு சொன்னால் அந்த கம்பெனி வந்து உங்களுக்கு 5,000 ருபீஸ் தான் பர் டே கொடுப்பாங்க. அப்போ 3,000 ருபீஸ் நீங்கள் தான் பேர் பண்ணணும். அப்போ ஒரு 10 நாள் ஹாஸ்பிட்டலைசேஷன் ஆகிடுச்சு அப்படின்னு சொன்னால் 3,000 ருபீஸ் நீங்கள் பேர் பண்ணுற அமௌண்ட் 10 நாளைக்கு 30,000 ரூபாய் மாறிடும். அதில் என்றைக்குமே வந்து சப்லிமிட்ஸ், ரூம் ரெண்ட்டில் வந்து லிமிட் இல்லாமல் எடுக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும். அடுத்த சப்லிமிட்ஸ் பார்த்தீங்கன்னா ஐசியூ சார்ஜஸ். சேம் இதே மாதிரி தான். ஐசியூவில் வந்து லிமிட் இல்லாமல் இருக்க கம்பெனி வந்து பெஸ்ட்டாக இருக்கும். 1%, 2% இந்த மாதிரி லிமிட்ஸ் இருக்க கம்பெனி வந்து உங்கள் கையிலேருந்து பணம் கொடுக்க வேண்டிய நிலைமை அதிகமாக வர சான்சஸ் இருக்குது. இதுக்கப்புறம் சப்லிமிட்ஸ்ன்னு சொல்ல போனால் உங்களுக்கு மேஜராக பார்க்க வேண்டியது டிசீஸ் வைஸ் கேப்பிங் சொல்லுவாங்க. ஒரு நோய்க்கு வந்து ஒரு கேப்பிங் கொடுத்துருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நான் கேட்ராக் வந்து 25,000 ருபீஸ் தான் கொடுப்பேன், இந்த சர்ஜரிக்கு நான் இந்த அமௌண்ட் தான் கொடுப்பேன், இந்த ட்ரீட்மெண்ட்டுக்கு நான் இந்த அமௌண்ட் தான் கொடுப்பேன் அவங்க மென்ஷன் பண்ணி ஃபஸ்ட்டே வச்சுருப்பாங்க. அதனால் வந்து ரூம் ரெண்ட், ஐசியூ சார்ஜ் பார்க்குற மாதிரி நீங்கள் கண்டிப்பாக டிசீஸ் வைஸ் கேப்பிங், ஒரு நோய்க்கு வந்து என்ன அமௌண்ட் நீங்கள் கொடுப்பீங்க அப்படின்றத வந்து நீங்கள் கண்டிப்பாக ஃபஸ்ட்டே பார்த்துடணும். இப்போ 3 விஷயம் சொல்லியிருக்கேன். ஒன்று வந்து உங்களுக்கு ஹாஸ்பிட்டல் நெட்வொர்க்கு, ரெண்டாவது கிளைம் ரேஷியோ, தேர்ட் ஒன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிசீஸ் வைஸ் கேப்பிங், ரூம் ரெண்ட்டு, ஐசியூ சார்ஜ், அதாவது சப்ளிமெண்ட் சொல்லிட்டு. ஃபோர்த் பாயிண்ட்,
நீங்கள் முக்கியமாக பார்க்க வேண்டியது என்னென்னா வெயிட்டிங் பீரியட். நீங்கள் ஏன்னா பாலிசி எடுக்கும்போது சொல்லலாம், வேறு ஹார்ட் பேஷண்ட்டாக இருக்காங்க, இன்சுலின் பேஷண்ட்டாக இருக்காங்க, இல்லைனா வந்து அவங்களுக்கு பிபி இருக்குது, சுகர் இருக்குது, இந்த மாதிரி நீங்கள் ஒரு நோய் இருக்குன்றதை முதல்லயே சொல்லும் போது அந்த கம்பெனி சொல்லுவாங்க, இந்த நோய்க்கு இந்த குறிப்பிட்ட காலம் ட்ரீட்மெண்ட் பார்த்துக்க முடியாது அப்படின்னு சொல்லுவாங்க. அது என்ன காலம் அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஏன்னா சில கம்பெனி பார்த்தீங்கன்னா 1 year வெயிட்டிங் பீரியட் இருக்குது, சில கம்பெனியில் 2 years இருக்குது, 3 years இருக்குது, 4 years இருக்குது. வெயிட்டிங் பீரியட் கம்மியாக எடுக்கும் போது உங்களுக்கு பெனிஃபிட்ஸ் அதிகமாக இருக்கும். ஏன்னா இப்போ வந்து ஒருத்தருக்கு வந்து ஒரு பிரச்சனை அப்படின்னா அந்த பிரச்சனை அடிக்கடி வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அந்த வெயிட்டிங் பீரியட் வந்து கம்மியாக இருக்கா அப்படின்றத நீங்கள் பார்த்துக்கணும். அப்புறம் ஃபிக்ஸ்டு வெயிட்டிங் பீரியட் வச்சுருப்பாங்க. சில கம்பெனிஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கேட்ராக் வந்து குறைஞ்சபட்சம் 2 வருஷம் ஆயிருக்கணும், கண்டிப்பாக சிஸ்ட் ஆப்ரேஷனுக்கு வந்து 2 வருஷம் ஆயிருக்கணும். இந்த குறிப்பிட்ட வெயிட்டிங் லிஸ்ட் இருக்கும், ஒரு 2 வருஷம் வெயிட்டிங் லிஸ்ட். அது எந்தெந்த நோய்க்கு வந்து அந்த வெயிட்டிங் லிஸ்ட் அந்த கம்பெனி வச்சிருக்காங்க அப்படின்றத நீங்கள் ஒரு பாலிசி எடுக்கிறதுக்கு முன்னாடியே அதை நீங்கள் பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா நீங்கள் ஒரு பாலிசி எடுத்துட்டு இதுக்கெல்லாம் இந்த கம்பெனி கிளைம் கொடுக்க மாட்டாங்க அப்படின்னு நம்ம அதுக்கப்புறம் சொல்கிறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டே நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஓகே, இதுக்கெல்லாம் நீங்கள் தரமாட்டீங்க, இதுக்கெல்லாம் வந்து 2 வருஷம் ஆகும், சரி அப்போ வேற கம்பெனி தராங்களா அப்படின்றத நீங்கள் கவனிச்சுக்கலாம். இப்போ எந்த கம்பெனியுமே தரலன்னா நீங்கள் ஏதோ ஒரு கம்பெனி சூஸ் பண்ணுவீங்க. பட் ஆனால் உங்களுக்கு தெரிஞ்சு எடுப்பீங்க 2 வருஷத்துக்கு இந்த நோய்க்கு தரமாட்டாங்க அப்படின்னு. எல்லா கம்பெனிலையுமே வந்து ஒரு 2 years எக்ஸ்க்ளூஷன் சில நோய்ஸ்க்கு கண்டிப்பாக இருக்கும். அது எந்த நோயின்றதை நீங்கள் தெரிஞ்சுக்கணும், தெரிஞ்சுக்கிட்டு பாலிசி எடுக்கலாம். அதே மாதிரி எக்ஸ்க்ளூஷன் சொல்லுவாங்க. எக்ஸ்க்ளூஷன்றது பார்த்தீங்கன்னா நம்ம டிக்ளேர் பண்ணுவோம், இந்த மாதிரி ஹார்ட் பேஷண்ட்டாக இருக்கிறாங்க, அவங்க வந்து பாலிசி கொடுங்கன்னு பாலிசி கொடுப்பாங்க. பட் பர்மனெண்ட் எக்ஸ்க்ளூஷனில் கொடுக்குறாங்களா இல்லை வெயிட்டிங் பீரியடில் கொடுக்குறாங்களா அப்படின்றத நீங்கள் பார்த்துக்கணும். ஏன்னா பர்மனெண்ட் எக்ஸ்க்ளூஷன்னா த்ரூ அவுட் லைஃப் அவருக்கு வந்து என்றைக்குமே அந்த லைஃப் ஸ்பேனில் வந்து அவருக்கு அந்த பர்டிகுலர் விஷயத்துக்கு கிளைம் அந்த கம்பெனி கொடுக்க மாட்டாங்க. இது வந்து பர்மனெண்ட் எக்ஸ்க்ளூஷனில் வந்துடும் உங்களுக்கு. சப்போஸ் சில பர்மனெண்ட் எக்ஸ்க்ளூஷன்ஸ் இருக்கும், ஒரு பர்டிகுலராக வந்து ஃபிக்ஸ்டாக வச்சுருப்பாங்க, நாங்கள் டென்டலுக்கு வந்து கொடுக்கவே மாட்டோம், ஹை ரிலேட்டட் ட்ரீட்மெண்ட்ஸ்க்கு வந்து நாங்கள் கொடுக்கவே மாட்டோம். அது என்னென்ன ட்ரீட்மெண்ட்ஸ் அப்படின்றத நீங்கள் ஃபஸ்ட்டே தெரிஞ்சுக்கணும். எக்ஸ்க்ளூஷன்ஸ் இந்த கம்பெனியில் என்னென்ன இருக்குது அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கணும். எக்ஸ்க்ளூஷன்ஸ் வந்து நீங்கள் பார்க்காம பாலிசி எடுத்துட்டீங்க அப்படின்னு சொன்னால் நாளைக்கு கிளைமுக்கு போகும்போது கிளைம் ரிஜெக்ட் ஆகிடும். ரிஜெக்ட் ஆகும்போது நீங்கள் இதுக்கெல்லாம் கொடுக்க மாட்டீங்களான்னு கேட்கறதுக்கு பதில் முதல்ல எக்ஸ்க்ளூஷன்ஸ்லாம் இதெல்லாம் கொடுக்க மாட்டீங்கன்னு தெரிஞ்சிடுச்சு அப்படின்னா அந்த கம்பெனி நம்ம சூஸ் பண்ணலாமா சூஸ் பண்ண வேண்டாமா அப்படின்றத நீங்கள் பார்த்துக்கலாம். நெக்ஸ்ட் வந்து டே கேர் ட்ரீட்மெண்ட். டே கேர் ட்ரீட்மெண்ட் ஃபர்ஸ்ட் ஆஃப் டே கேர் ட்ரீட்மெண்ட் என்னன்னு சொல்லிடுறேன். டே கேர் ட்ரீட்மெண்ட்னா ஜென்ரலாக வந்து 24 hours ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆனால் நம்ம வந்து இன்சூரன்ஸ் கார்டு யூஸ் பண்ணிக்கலாம். அது ஜுரமாக இருக்கலாம், இல்லை வந்து உங்களுக்கு ஆக்சிடென்ட் ரிலேட்டடாக இருக்கலாம், இல்லை கிரிட்டிக்கல் இல்னஸாக இருக்கலாம். 24 மணி நேரம் வந்து அட்மிட் ஆகிறாங்க அப்படின்னா நார்மலாக ஒரு ஹெல்த் இன்சூரன்ஸ் வந்து யூஸ் பண்ண முடியும். இந்த டே கேர் ட்ரீட்மெண்ட் அப்படின்றது என்னென்னா இதுக்கு வந்து அட்மிஷன் தேவைப்படாது. 24 hours அட்மிஷன் வந்து தேவை கிடையாது. இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா லைக் கேட்ராக், பைல்ஸ் ஆப்ரேஷன், கிட்னி ஸ்டோன் ரிமூவல், இந்த மாதிரி ஒரு விஷயத்துக்கு வந்து இந்த ஒரு கம்பெனி வந்து லிஸ்ட் வச்சுருப்பாங்க. சில கம்பெனி 171 வச்சுருப்பாங்க, சில கம்பெனி 405, சில கம்பெனி 541. இந்த மாதிரி ஒரு கம்பெனி வந்து ஒரு லிஸ்ட் வச்சுருப்பாங்க. சில பேர் நாங்கள் எல்லா டே கேர் ப்ரொசீஜரையும் கவர் பண்ணுறோம் அப்படின்றவோடையும் யூஸ் பண்ணுவாங்க. டே கேர் அப்படின்னா அந்த கம்பெனி வந்து சொல்லுவாங்க அட்மிட் ஆகாமல் நீங்கள் இந்தந்த ட்ரீட்மெண்ட்டை பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. அது என்னென்ன ட்ரீட்மெண்ட் அப்படின்றத நீங்கள் ஃபஸ்ட்டே உங்கள் எக்ஸிக்யூட்டிவ் கிட்ட நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கணும். டே கேர் ட்ரீட்மெண்ட் வந்து நீங்கள் என்னென்னலாம் கவர் பண்ணுறீங்க அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா அவங்க ஒரு லிஸ்ட் கொடுப்பாங்க. சார் நாங்கள் இதெல்லாம் டே கேர் ட்ரீட்மெண்ட்டில் கவர் பண்ணுறோம் அப்படின்னா அது பெஸ்ட். பட் எல்லா டே கேருமே கவர் பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால் அது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும். ரெண்டாவது வந்து அவுட் பேஷண்ட் டிபார்ட்மெண்ட் சொல்லுவாங்க, ஓபிடின்னு சொல்லிட்டு. நிறைய கம்பெனி பார்த்தீங்கன்னா ஓபிடி நாங்கள் கவர் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லுவாங்க. சில கம்பெனி நாங்கள் ஓபிடி கவர் பண்ண மாட்டோம் அப்படின்றதையும் ஸ்டேட்மெண்ட்ஸ் கொடுக்குறாங்க. ஓபிடி கவர் பண்ணுற கம்பெனி வந்து மொத்தமாகவே கவர் பண்ணுறாங்களா? ஓபிடினா என்னென்னா அட்மிஷனும் தேவை கிடையாது, டே கேர் ப்ரொசீஜர்லையும் வராது உங்களுக்கு. அது 24 hours அட்மிஷனும் தேவைப்படாது, டே கேர் ப்ரொசீஜர்லையும் வராது. சின்ன சின்ன உடம்பு சரியில்லை, ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கோல்டு, ஒரு டாக்டரை போய் பார்க்குறோம், அவர்கிட்ட வந்து ஒரு 300 rupees கொடுக்குறோம், அவர் ஒரு ப்ரிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறாரு, அந்த ப்ரிஸ்கிரிப்ஷன் எடுத்து மெடிக்கல் ஷாப்பில் கொடுத்து ஒரு மருந்து வாங்குகிறோம், அது ஒரு 300 rupeesக்கு வாங்குகிறோம், ஒரு 600 rupees செலவு பண்ணுறோம். இதை கூட கிளைம் பண்ண முடியும், அதுதான் ஓபிடி. ஆனால் ஓபிடி நீங்கள் எடுக்கும் போது அந்த கம்பெனியில் நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா எந்த அமௌண்ட்டுக்கு அவங்க ஓபிடி கொடுப்பாங்க. ஒரு கம்பெனி லிமிட் வச்சுருப்பாங்க, 3000 rupees கொடுப்பேன், 5000, 10,000, 20,000, 40,000, இந்த மாதிரி ஒரு லிமிட் வச்சுருப்பாங்க. அது எந்த அளவுக்கு உங்களுக்கு ஓபிடி அவங்க கொடுக்குறாங்க அப்படின்றத நீங்கள் செக் பண்ணிக்கணும். செக் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு ஓபிடி லிமிட் தெரிஞ்சால் மட்டும்தான். ஓபிடி கவர் பண்ணுறீங்களான்னு கேட்டால் கவர் பண்ணுறோன்னு சொல்லுவாங்க. அப்போ ஓபிடி கவர் பண்ணுறீங்க, நீங்கள் பாலிசி எடுத்துகிட்டு நீங்கள் பாட்டுக்கு ஒரு வருஷத்துக்கு வந்து 40,000, 50,000 பில் எடுத்து கொடுக்க முடியாது. அது ஒரு லிமிட் வச்சுருப்பாங்க. அந்த லிமிட் தான் ஓபிடியில் வரும் உங்களுக்கு. பட் அந்த கம்பெனி ஓபிடி கவர் பண்ணுறாங்களா பண்ணலையான்னு ஃபஸ்ட்டு கொஸ்டின். ஓபிடி வந்து கவர் பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால் என்ன அமௌண்ட் கவர் பண்ணுறாங்க அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க.
அடுத்து வந்து கோ பேமெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. கோ பேமெண்ட் அப்படின்றது என்னன்னா, நீங்கள் ஒரு அமௌண்ட் பே பண்ணணும் அப்படின்னு ஃபஸ்ட்டே ஒரு ரூல் கொடுத்துருவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு 10 லட்ச ரூபா பில்லு வருது. ஒரு ஹாஸ்பிட்டலில் ஒரு அட்மிட் ஆகிறாங்க, ஒரு 10 லட்ச ரூபா பில்லு வருது. அந்த பில்லை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 8 லட்ச ரூபா வந்து கம்பெனி கொடுக்கும், ஒரு 2 லட்ச ரூபா நீங்கள் பே பண்ணணும். சில கம்பெனி பார்த்தீங்கன்னா 9 லட்ச ரூபா கொடுப்பாங்க, 1 லட்ச ரூபா நீங்கள் பே பண்ணணும். அதாவது எந்த அமௌண்ட் பில் வருதோ, பில் வரக்கூடிய அமௌண்ட், ஃபார் எக்ஸாம்பிள் வந்து 1 லட்ச ரூபா வருதோ, இல்லை 10,000 வருதோ, 20,000 வருதோ, என்ன அமௌண்ட் வருதோ அதில் குறிப்பிட்ட பர்சன்டேஜ் நீங்கள் ஷேர் பண்ணுற மாதிரி இருக்கும். இதை நீங்கள் பாலிசி எடுக்கும் போதே பார்த்தீங்கன்னா கோ பேமெண்ட் அப்படின்ற வேர்டு யூஸ் பண்ணுவாங்க. சில கம்பெனிங்க வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கோ பேமெண்ட்ஸ் எல்லாமே கொடுக்குறாங்க, எல்லா ஏஜ் குரூப்புக்கும் கொடுக்குறாங்க. சில பேர் வந்து லிமிட்ஸ் வச்சுருக்காங்க, நாங்கள் 60 வயசுக்குள்ளே கொடுப்போம், 70 வயசுக்குள்ளே கொடுப்போம், 75 வயசு வரைக்கும் பாலிசி இருக்குது. இந்த மாதிரி ஒரு கம்பெனிலையும் வந்து டிஃப்ரெண்ட் ஸ்ட்ராட்டஜி ஃபாலோ பண்ணுறாங்க. நீங்கள் பாலிசி எடுக்கும் போது கோ பேமெண்ட் இருக்கா இல்லையா அப்படின்றத ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும். நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு ஏர்லி ஏஜில் என்ட்ரி ஆகிறீங்க, ஒரு 35, 40, 25 ஏஜில் என்ட்ரி ஆகிறீங்க, உங்களோட குறிப்பிட்ட வயசு ஒரு 60 வயசோ 70 வயசுக்கு அப்புறமா ஒரு கோ பேமெண்ட் ஸ்டார்ட் ஆகுதா அப்படின்றத நீங்கள் பாலிசி எடுக்கும் போது தெரிஞ்சுக்கணும். ஏன்னா அந்த வயசில் வந்து கோ பேமெண்ட் அப்படின்னும் போது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஏன்னா நீங்கள் இத்தனை வருஷம் பாலிசிக்கு பே பண்ணியிருப்பீங்க, ஒரு 60 வயசுக்கு அப்புறம் வந்து நீங்கள் கோ பேமெண்ட் பண்ணணும் அப்படின்னா அது கஷ்டமாக இருக்கும். அதில் பாலிசி எடுக்கும் போதே கோ பேமெண்ட் இருக்கா இல்லையா, இந்த ஏஜில் என்ட்ரி ஏஜை பேஸ் பண்ணி கோ பேமெண்ட் தராங்களா அப்படின்றத நீங்கள் செக் பண்ணி பாலிசி எடுக்க ஆரம்பிக்கணும். அப்போ எடுத்தால் மட்டும்தான் கோ பேமெண்ட்னா என்ன அப்படின்றத நீங்கள் புரிஞ்சுக்கலாம். மெட்டர்னிட்டி கவர் நிறைய இப்போ ஒரு சில பிளான்ஸ் இருக்கும், மெட்டர்னிட்டி வந்து கவர் பண்ணுறாங்களா, சில கம்பெனிஸ் வந்து கவர் பண்ணுறாங்க, பட் லிமிட்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் தௌசண்ட்ஸில் கொடுத்துருப்பாங்க, லைக் 15,000, 25,000, 40,000, 50,000 சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு லிமிட் கொடுத்துருப்பாங்க. அந்த லிமிட்குள்ளே தான் நீங்கள் வந்து 10 லட்ச ரூபா சம் இன்சூர்ட் எடுத்துக்கலாம், 5 லட்ச ரூபா சம் இன்சூர்ட் எடுத்துக்கலாம். சம் இன்சூர்டுக்கும் உங்களோட லிமிட்க்கும் இது வந்து சப் லிமிட்ஸில் வரும். உங்களுக்கு மெட்டர்னிட்டி கவர் பண்ணுறாங்களான்றது ஃபஸ்ட்டு கொஸ்டின். கவர் பண்ணாங்கன்னா என்ன அமௌண்ட் வரைக்கும் கவர் பண்ணுறாங்க அப்படின்றத நீங்கள் குறிப்பாக பார்த்துக்கணும். அப்போ உங்களுக்கு ஒரு ஐடியா இருக்கும், ஓகே மெட்டர்னிட்டி கவர் பண்ணுறாங்க, இந்த அமௌண்ட் ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு 25,000 ருபீஸ் கவர் பண்ணுறாங்க. சரி, இது வந்து எப்போ கவர் பண்ணுறாங்க, கண்டிப்பாக இதுக்கு ஒரு வெயிட்டிங் பீரியட் கொடுத்துருப்பாங்க. குறிப்பிட்ட ஒரு 2 வருஷத்துக்கு பாலிசி எடுத்து 2 வருஷத்துக்கு கழிச்சு தான் மெட்டர்னிட்டி பார்த்துக்கலாம் அப்படின்னு ஒரு ரூல் இருக்கலாம். அது எத்தனை வருஷத்துக்கு அப்புறம் நீங்கள் பார்க்க முடியும் அப்படின்றத நீங்கள் ஃபஸ்ட்டே தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்கும். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் பாயிண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சம் இன்சூர்ட் சொல்லுவாங்க. சம் இன்சூர்டை எப்படி சூஸ் பண்ணணும் அப்படின்றது நமக்கு டவுட் வரும். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கம்பெனியில் வந்து ஹை சம் இன்சூர்ட் எடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம என்ன நினைப்போம்னா வந்து ஒரு சின்ன சம் இன்சூர்ட் எடுத்தால் போதுமே, ஒரு 3 lakhs எடுத்தால் போதுமே, 2 lakhs எடுத்தால் போதுமே, அதுவே வந்து ஹாஸ்பிட்டல் செலவு ஆக போகிறதில்ல அப்படின்னு நினைப்போம். பட் இதில் ஒரு ஃபேக்ட் என்ன நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னால், சம் இன்சூர்ட் வந்து நீங்கள் ஒரு 5 lakh rupees எடுக்கிறீங்க அப்படின்னா, ஒரு எக்ஸாம்பிளுக்காக சொல்கிறேன், ஒரு 10,000 rupees வருது. நீங்கள் அதே 10 lakh rupees சம் இன்சூர்ட் எடுத்தீங்க அப்படின்னா அடிஷ்னலாக வந்து ஒரு ப்ரீமியம் 2,000 3,000 rupees தான் ஏறும். இப்போ நீங்கள் 10,000 சம் இன்சூர்டுக்கு பே பண்ணுறீங்க 5 lakh அப்படின்னா 20,000 நீங்கள் பே பண்ண போகிறது கிடையாது, ஒரு 12,000 13,000 தான் பே பண்ண போகிறீங்க. அடுத்த விஷயம், ஹை சம் இன்சூர்ட் ஏன் எடுக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம வந்து இன்றைக்கி இருக்க நிலைமையில் வந்து ஒரு எக்கனாமிக்கல் கண்டிஷனாக இருக்கட்டும், இல்லைனா ஒரு மெடிக்கல் இன்ஃப்ளேஷன் ரேஷியோவாக இருக்கட்டும், உங்களுக்கு ரொம்ப ஹையாக போயிட்டுருக்கு. நம்ம இன்றைக்கி இருக்கிற நிலைமையை வச்சு ஒரு இன்சூரன்ஸ் சூஸ் பண்ணக்கூடாது. அடுத்த 20 வருஷம் பொறுத்தோ 30 வருஷம் பொறுத்தோ ஒரு ஹெல்த் இஷ்யூ வந்துச்சு அப்படின்னு சொன்னால் நம்மளால் இந்த சம் இன்சூர்ட் வச்சு பார்த்துக்க முடியுமா அப்படின்றத நீங்கள் பார்க்கணும். ரெண்டாவது பாயிண்ட், உங்கள் ஃபேமிலி சைஸ். எத்தனை பேர் ஒரு ஃபேமிலி இருக்கீங்க, ஒரு ஃபேமிலி ஃபோட்டோ எடுக்கிறீங்க அப்படின்னா 2 பேர் எடுக்கிறீங்க அப்படின்னா ஒரு 20 lakhs கூட ஒரு சஃபிஷியண்ட்டாக இருக்கும் ஒரு எக்ஸாம்பிளுக்கு. இதே ஒரு 4 பேர் நம்ம ஆட் பண்ணுறோம் அந்த ஃபேமிலி சைஸ்னும் போது ஒரு 30 lakhs, 40 lakhs, 50 lakhs சம் இன்சூர்ட் எடுக்கிறது இன்னும் பெட்டராக இருக்கும். ஏன்னா உங்கள் ப்ரீமியம் வந்து பெருசாக டிஃப்ரென்ஸ் ஆகாது, ஒரு மார்ஜினாக ஒரு சின்ன அமௌண்ட் தான் டிஃப்ரென்ஸ் ஆகும். உங்கள் ஃபேமிலி சைஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப்புறம் கரண்ட் ஹெல்த் இஷ்யூ, இன்றைக்கி வந்து ஹெல்த் எப்படி இருக்குது, அது இப்போயே வந்து ஹெல்த் இஷ்யூ ஸ்டார்ட் ஆகிடுச்சு, ஒரு குறிப்பிட்ட வயசுலேயே ஸ்டார்ட் ஆகிடுச்சு பாலிசி எடுக்கும் போதே அப்படின்னா இன்னும் அடுத்த ஒரு 5 வருஷம் 10 வருஷம் பொறுத்து ஒரு பெரிய கிளைம் வரதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஒரு நல்ல சம் இன்சூர்ட் எடுத்து வச்சிட்டோன்னா கொஞ்சம் சேஃபர் சைடில் நம்ம இருப்போம். ஒரு எப்படி சம் இன்சூர்ட் சூஸ் பண்ணோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம ஃபேமிலி மெம்பர்ஸ் எத்தனை பேர் இருக்காங்க, இப்போ இருக்க ஏஜ் என்ன இருக்குது, இங்கேருந்து ஒரு 20 வருஷத்துக்கு கழிச்சு இந்த சம் இன்சூர்ட் வந்து நம்ம சூட்டபுளாக இருக்குமா அப்படின்றத பார்த்து எடுக்கும் போது ஒரு பெஸ்ட் சம் இன்சூர்ட் நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். முக்கியமாக ஒரு போனஸ் பாயிண்ட் என்னென்னா, நீங்கள் ஒரு இன்சூரன்ஸ் கம்பெனியில் வந்து நீங்கள் பாலிசி எடுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு ஆன்லைனில் போயிட்டு அந்த கம்பெனியை பற்றி ரிவ்யூ படிங்க. அதுக்கு முன்னாடி வந்து எவ்வளோ பேர் பாலிசி எடுத்திருக்காங்க, எப்படி கிளைம்ஸ் வந்து அவங்க செட்டில் பண்ணியிருக்காங்க, காமன் ரிவ்யூஸ் தயவு செஞ்சு இக்னோர் பண்ணாதீங்க. ரிவ்யூ மட்டும்தான் உங்களுக்கு வந்து ஒரு பெஸ்ட் கம்பெனியை வந்து ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா அதில் வந்து உங்களுக்கு நிறைய டவுட்ஸ் கிளாரிஃபிகேஷன் வரும், அதை வந்து அந்த பர்டிகுலர் கம்பெனியில் நீங்கள் கேட்கலாம், இல்லை வேறு கம்பெனியில் கேட்டு நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். ஹெல்த் இன்சூரன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய கண்ட்ரீஸில் வந்து ரொம்ப மேண்டேட்ரியாக இருக்குது, கண்டிப்பாக பாலிசி வந்து எடுத்துருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க.
ஹெல்த் இன்சூரன்ஸ் ரொம்ப ரொம்ப மஸ்ட்டு. கண்டிப்பாக ஹெல்த் இன்சூரன்ஸ் உங்கள் ஃபேமிலிக்கு வச்சுக்கோங்க. நீங்கள் எந்த கம்பெனியில் வச்சுருக்கீங்களோ ஆனால் ஒரு ஹெல்த் இன்சூரன்ஸ் கண்டிப்பாக இருக்கணும். ஹெல்த் இன்சூரன்ஸ் உங்கள் ஃபேமிலிக்காக நீங்கள் எடுத்துவீங்க. ஏன்னா இதுக்கு முன்னாடி பார்ட் 1 வீடியோவில் வந்து உங்களுக்கு டேக்ஸ் பெனிஃபிட்ஸ் எல்லாமே நான் கொடுத்துருக்கேன். நீங்கள் தேவையான டேக்ஸ் பெனிஃபிட்ஸ் பற்றி தெரிஞ்சுக்கணும்னா பார்ட் 1 வீடியோவில் பார்க்கலாம். எதுக்காக நம்ம ஒரு இன்சூரன்ஸ் எடுக்கணும், அது என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்குது, டேக்ஸ் பெனிஃபிட்ஸ், அதர் பெனிஃபிட்ஸ் எல்லாமே சொல்லியிருக்கு. இது வந்து ரொம்ப ஷார்ட்டாக உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன். ஒரு ஹெல்த் இன்சூரன்ஸ் சூஸ் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் நம்ம என்னென்ன விஷயம் ரொம்ப முக்கியமாக பார்க்கணும் அப்படின்றது. இதை தவிர நிறைய விஷயங்கள் இருக்குது. லைக் ஆல்டர்னேட்டிவ் ட்ரீட்மெண்ட்ஸ் லைக் சித்தா, ஹோமியோபதி, இந்த மாதிரி தான் சில கம்பெனிங்க கவர் பண்ணுறாங்க. இது மாதிரி டீட்டெயில் ஆம்புலன்ஸ் கவர்ஸ், மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. பட் ரொம்ப 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 முக்கியமாக ஒரு இன்சூரன்ஸ் எடுக்கணும் அப்படின்னு சொன்னால் நம்ம இதை கண்டிப்பாக பார்த்து தான் ஆகணும். இதை வந்து நம்ம மிஸ் பண்ணவே முடியாது அப்படின்னு சொன்ன பாயிண்ட்ஸ் மட்டும் நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். ஒரு ஹெல்த் இன்சூரன்ஸ் எடுக்கிறதுக்கு முன்னாடி இந்த பாயிண்ட்ஸ் எல்லாமே கோ த்ரூ பண்ணுங்க. கோ த்ரூ பண்ணிட்டு அதுக்கப்புறமா ப்ரீமியம் வந்து ஒரு கம்பெனியோட கம்பேர் பண்ணுங்க. எடுத்தோடனே இவங்க வந்து ஒரு 20,000 சொல்றாங்க, இவங்க 18,000 சொல்றாங்க, இவங்க 16,000 சொல்றாங்க. தயவு செஞ்சு அப்படி மட்டும் கம்பேர் பண்ணாதீங்க. அது உங்களுக்கு பெனிஃபிட்ஸ் கண்டிப்பாக கிடையாது. நீங்கள் கம்பேர் பண்ண வேண்டிய விஷயம் வந்து உங்களுக்கு நெட்வொர்க் ஹாஸ்பிட்டல் ஃபர்ஸ்ட் விஷயம். ரெண்டாவது வந்து கிளைம் செட்டில்மெண்ட் ரேஷியோ, அந்த கம்பெனி எப்படி இருக்குன்னு. சப்லிமிட்ஸ் என்றால் உங்களுக்கு ரூம் ரெண்ட், ஐசியூ சார்ஜ், அப்புறம் வந்து டிசீஸ் வைஸ் கேப்பிங், வெயிட்டிங் பீரியட், அதாவது ஃபிக்ஸ்டு வெயிட்டிங் பீரியட், உங்கள் டிசீஸ்க்கு என்ன வெயிட்டிங் பீரியட் இருக்குன்னு, எக்ஸ்க்ளூஷன்ஸ், என்னென்ன எக்ஸ்க்ளூஷன் அந்த கம்பெனி கொடுக்குறது, டே கேர் ட்ரீட்மெண்ட், ஓபிடினா அவுட் பேஷண்ட் டிபார்ட்மெண்ட், நான் சொன்ன மாதிரி அந்த கம்பெனி கவர் பண்ணுறாங்களா அப்படின்றத பாருங்கள். அடுத்து வந்து கோபேமெண்ட், ஏதாவது கோபேமெண்ட் வச்சிருக்காங்களா, இல்லை மெட்டர்னிட்டி உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா அது கவர் பண்ணுறாங்க. ஏன்னா மெட்டர்னிட்டி எல்லாருக்கும் தேவைப்படாது, தேவைப்படுறவங்க அது பார்த்துக்கலாம் மெட்டர்னிட்டி கவர் பண்ணுறாங்களான்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் நீங்கள் பெஸ்ட் சம் இன்சூர் சூஸ் பண்ணிவிட்டு லாஸ்ட் பாயிண்ட்டாக நீங்கள் வந்து ப்ரீமியம் வந்து இது எல்லாமே பெஸ்ட்டாக இருக்குது, ஒரு 2-3 கம்பெனியில் வந்து இது எல்லா விஷயமும் இருக்குது அப்படின்னு சொன்னால் அந்த கம்பெனியில் வந்து நீங்கள் ப்ரீமியம் வந்து கம்பேர் பண்ணி பார்க்கலாம். இதில் ரொம்ப 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 முக்கியமான விஷயம் என்னென்னா, ஒரு ஹெல்த் இன்சூரன்ஸ் எடுக்கும் போது நீங்கள் என்ன ஹெல்த் இஷ்யூஸ் இருக்கோ இதை சொல்லலாமா இதை சொல்லக்கூடாதா நீங்கள் யோசிக்கவே தேவை கிடையாது. ஒரு சின்ன விஷயமா இருக்கலாம். நீங்கள் ஒரு டோலோ 650 ஒரு தலைவலிக்கு மாதத்துக்கு 2 வாட்டி போடுறீங்க அப்படின்னா அதை கூட நீங்கள் டிக்ளேர் பண்ணலாம். என்ன உங்களுக்கு மனசில் இருக்கோ ஒரு ஹெல்த் பிரச்சனை, இந்த மாதிரி சார் எனக்கு கொஞ்சம் மூச்சு வாங்குது அப்படின்னு சொன்னீங்கன்னா கூட அதை கூட நீங்கள் டிக்ளேர் பண்ணலாம். ஏன்னா ஒரு ஹெல்த் இன்சூரன்ஸ் கம்பெனிக்கு எல்லா உரிமையும் இருக்குது. நீங்கள் டிக்ளேர் பண்ணலை, ஒரு பிரச்சனை நீங்கள் ஹாஸ்பிட்டல் போகும்போது இந்த விஷயத்த வந்து நீங்கள் சொல்லலை, நீங்கள் சொல்லாததுனால இப்போ அதே பிரச்சனை தான் இப்போ வந்திருக்கு, நாங்கள் கிளைம் கொடுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்கிறதுக்கு எல்லா கம்பெனிக்கும் 100% உரிமை இருக்குது. அதனால் என்ன பிரச்சனை உங்களுக்கு ஹெல்த் இஷ்யூ இருந்தாலும் அதை ஃபஸ்ட்டே சொல்லிவிட்டு அதுக்கேற்ற வெயிட்டிங் பீரியட் என்ன இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் பாலிசி எடுத்தீங்க அப்படின்னு சொன்னால் உங்கள் கிளைம் வந்து என்றைக்குமே ரிஜெக்ட் ஆகாது, டெர்மினேட் ஆகாது. உங்கள் பாலிசி 100% உங்கள் பாலிசி வந்து எல்லா கம்பெனியுமே நல்லா கிளைம் செட்டில் பண்ணுவாங்க. இதுக்கப்புறம் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருக்குது, ஹெல்த் இன்சூரன்ஸ் பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னால் எனக்கு கமெண்ட்ஸில் வந்து கொடுங்க. அடுத்தடுத்த வீடியோஸில் வந்து ஹெல்த் இன்சூரன்ஸோட யூனிக் டிப்ஸும் உங்களுக்கு நான் அப்டேட் பண்ணிட்டு வரேன். ஓகே, நன்றி நண்பர்களே, வணக்கம்.